everyone, வணக்கம். இது வந்து பீன் அப்படின்றதோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பீன் அப்படின்றதோட பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த பீன் அப்படின்ற ஒரு வேர்டு எங்கே யூஸ் பண்ணோம், எப்போ யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ சிம்பிள்னா என்ன, ஸோ டென்ஸ் பேஸ் பண்ணி சிம்பிள் டென்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். சிம்பிள்லேயே நமக்கு 3 க்ரைட்டீரியா வரும். சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் வந்து என்னென்னா கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். தேர்ட் வந்து என்னென்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுலேயுமே நமக்கு 3 வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அடுத்தது ஃபோர்த் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு 3 க்ரைட்டீரியா வரும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பேசிக்லி இந்த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவில் வர 3 வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். லைக் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ ஒன்றுமே அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ வீடியோவும் பார்த்துருப்போம். ஒன்றுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருப்போம். லைக் சிம்பிள் ப்ரெசென்ட்னா எப்படி வரும், சிம்பிள் பாஸ்ட்னா எப்படி வரும், சிம்பிள் ஃபியூச்சர்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அண்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இன்னுமே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். இப்போதைக்கு இந்த பீன் அப்படின்ற ஒரே ஒரு டாபிக் எடுத்து நம்ம இந்த ரெண்டுத்துலேயுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப பேட்டர்ன் சின்டாக்ஸ்லாம் நான் வந்து எனக்கு தெரியாது, நம்ம எப்படி பீன் அதுக்குள்ளே டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா நான் சொல்லும் போது நான் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம், எதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி கேசஸ்க்கு வரும் அப்படின்றதுலாம் கிளியராக சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ரெசென்ட் இந்த பர்ஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் வந்து ஆர்டர் இதே கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஆர்டர் வரும்போதும் அகெயின் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு இதில் ஒரு பார்ட் தான் இந்த பீன் அப்படின்றது. ஸோ இந்த பர்ஃபெக்ட் அப்படின்றதுல தான் பீன் அப்படின்றது வரப்போகுது. அதில் இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த தேர்ட் ஒன் பார்த்துருப்போம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நமக்கு என்ன மாதிரிலாம் வரும், ஒன்று ஹேஸ் பீன் வரும், ரெண்டாவது ஹேவ் பீன் வரும். இந்த ஹேஸ் பீன் அப்படின்றது சிங்குலருக்கு, ஹேவ் பீன்றது ப்ளூரலுக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நமக்கு என்ன வந்துச்சு, ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், ஹேட் பீன் அப்படின்றது வந்தது. ஸோ இதில் வந்து நமக்கு சப்ஜெக்ட் பேஸ்ட் ஹேஸ் அண்ட் ஹேவ் மாறும். பட் இதில் இந்த பாஸ்ட் அப்படின்றது ஹேட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். இந்த ப்ரெசென்ட்டுக்கு நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டி வந்து அதோட ரிசல்ட் வந்து இப்போ வரைக்கும் அது வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். பாஸ்ட் அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ ரீசெண்டாக ஒரு நடந்திருக்கும் ஒரு ஈவெண்ட், அதுதான் பாஸ்ட் டென்ஸு. அந்த ரீசெண்ட் பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு பாஸ்ட் ஈவெண்ட்டை தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹேட் பீன் அப்படின்றது வரும். அதுக்கான சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபோர்த் க்ரைட்டீரியாவான பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு இந்த ஒரு டேர்ம் மேண்டேட்ரியாக வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ ஐஎன்ஜி. ஸோ இதுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. என்னென்னா ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இன்னொன்று பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்கே எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கேயுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நமக்கு அதே மாதிரி ஹேஸ் அண்ட் ஹேவ் வரும், அது கூட பீன் வரும், அது கூட verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போது, ஹேஸ் ஹேவ் இருக்கும் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் இல் கோ வித் ஹேஸ், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் இல் கோ வித் ஹேவ். ஸோ ஹேஸ் அண்ட் ஹேவ் இருக்கும், பீன் இருக்கும், verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு. ஓகேவா? அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னவா இருக்கும், had
been plus verb plus ing. Verb in the ing format. ஸோ இது வந்து பாஸ்ட்டுக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா has been, have been, had been. அதே தான் இங்கேயும் இருக்குது. has, have been, had been. அப்போ இந்த verb plus ing வர்றது மட்டும்தான் நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னென்னா ஒரு ஆக்ஷன் வந்து நமக்கு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு சொல்கிறேன். இது வந்து நமக்கு ப்ரெசண்ட்டு, இது வந்து நமக்கு பாஸ்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து நமக்கு ஒரு பாஸ்டில் நடந்திருக்கலாம், அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகியிருக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இது வந்து பாஸ்ட், இது வந்து ப்ரெசண்ட். இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடந்த ஆரம்பிச்சிருக்கு. லெட்ஸ் சே ஆக்ஷன் ஏ பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு ஆக்ஷன், அது ப்ரெசண்ட் இப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆர் ஒரு ஆக்ஷன் ஏ இது வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். இது எல்லாமே ப்ரெசண்ட், ஓகேவா? ஸோ ப்ரெசண்ட் வரைக்கும் நடந்து இப்போயும் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஓகே, ஸ்டில் ஹேப்பனிங். இது வந்து ரீசெண்ட்லி ஸ்டாப்டு. இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும் போது நமக்கு என்ன வரும்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நடந்து முடிஞ்ச ஒரு ஓல்டு ஆக்டிவிட்டி. இன்னொரு டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு இந்த ஒரு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. டியூரேஷன்னா எக்ஸாக்டாக 5 minutes, 6 o'clock அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மார்னிங், சின்ஸ் மார்னிங் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஃபார் த்ரீ ஹவர்ஸ்ன்னு கொடுக்கலாம், சின்ஸ் 2020ன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி டியூரேஷன் ஆர் எனி டைம் பீரியட் நமக்கு இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டினோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு கீ டிஃப்ரென்ஸ். நம்ம அந்த கண்டினியூஸ் டென்ஸை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கீ வேர்டாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டராக புரியும். நான் ஏன் அந்த டியூரேஷன் சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே நமக்கு மைண்டில் வர வேண்டியது ஒன்று ஹேஸ் இல்லைனா ஹேவ். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஹேஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐ அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்ததுனால நமக்கு ஹேவ் வரும். ஐ ஹேவ், நெக்ஸ்ட் என்ன வரும்? பீன் வரும். ஸோ ஐ ஹேவ் பீன். ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்த ஒரு வேர்ப் வரும். கண்டினியூஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங். ஓகே, ஸோ ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours. ஸோ இதுதான் நான் இந்த டியூரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த டியூரேஷன் சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் மெஜாரிட்டி கேசஸில் நமக்கு இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு கீ டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்னொன்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற ஃபார்மேட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்ட்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஸ்டில் ஐ எம் ஸ்டடியிங். இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் 3 hours ஆயும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வரலாம். இல்லைனா பாஸ்ட்டில் படிக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் முடித்தேன். ஸோ 3 hours இப்போ தான் முடிஞ்சுது, ஸோ 3 hours முடிச்சுட்டு நான் படித்து அப்படின்ற மாதிரியும் இப்போயும் சொல்லலாம். ஸோ பாஸ்ட் நடந்தது ப்ரெசென்ட்லேயும் கண்டினியூ ஆகலாம், ஆர் பாஸ்ட் நடந்தது இப்போது ரீசெண்டாக ஸ்டாப் ஆகிருக்கிற மாதிரியும் இருக்கலாம். அடுத்தது ஷீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் சிங்குலர், அப்போது ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன். அடுத்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ லிவ் அப்படின்றதுக்கு நமக்கு லிவிங் எழுதியிருக்கும். ஷீ ஹேஸ் பீன் லிவிங். எங்கே? இன் லண்டன். ஸோ ஷீ ஹேஸ் பீன் லிவிங் இன் லண்டன். ஸோ டியூரேஷன் சொல்லணும்ல, சின்ஸ் 2020. ஸோ இதுதான் அந்த டியூரேஷன். ஸோ 2020லேருந்து அவங்க லண்டனில் தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் பாஸ்ட் ஆக்ஷன், அது ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு.
ஸோ இட் கேன் பி ஐதர் வே. ஸோ பாஸ்ட் ஆக்ஷன் ரீசெண்டாக கம்ப்ளீட்டும் ஆயிருக்கலாம், ஆர் பாஸ்ட் ஆக்ஷன் ப்ரெசண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டும் ஆகிருக்கலாம், இப்போயும் கண்டினியூவும் ஆகலாம். ஸோ 2 பாசிபிள் வே இருக்குது. ஒன்று தான் இந்த ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 3 years, அடுத்தது ஷீ ஹாஸ் பீன் லிவிங் இன் லண்டன் சின்ஸ் 2020. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு ஹேட் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது வரும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, they had been waiting for an hour. They had been waiting for an hour before the train arrived. So they had been waiting for an hour before the train arrived. ஸோ இது வந்து பாஸ்ட் ஈவெண்ட், இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாஸ்ட் ஈவெண்ட். இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் நடந்திருக்கும்ல, ஸோ இது வந்து ஓல்ட் பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும், ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் நடந்திருக்கும், அதை சொல்கிறது நமக்கு என்னவா வரும், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக வரும். ஸோ தே அப்படின்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே நமக்கு இந்த ஹேட் அப்படின்ற ஒரே ஒன்று தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ தே ஹேட் பீன், இதுதான் verb plus ing. ஸோ wait plus ing, ஸோ which gives waiting for an hour. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பி ஆக்ஷன். ஸோ இது வந்து ஒரு பழைய ஆக்டிவிட்டி. எப்போ நடந்தது, பிஃபோர் தி ட்ரெயின் அரைவ். ஸோ ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு முன்னாடிலேருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் அரைவ்டுன்றது தான் ரீசன்ட் பாஸ்ட். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் தான் இந்த வெயிட் பண்ண ஒரு ஈவெண்ட்டு. ஸோ ட்ரெயின் நடந்தது ஒரு பாஸ்ட், அதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் ஈவெண்ட் தான் வெயிட் பண்ணுது. ஸோ this is how you have to represent present perfect continuous tense and past perfect continuous tense. ஸோ இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து டியூரேஷன்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதில் வந்து டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்று கண்டுபிடிக்கிறதுக்கு has or have plus been plus verb plus ing is for present perfect continuous tense. Had been plus verb plus ing is for past perfect continuous tense. So this is how you have to identify perfect tense and perfect continuous tense. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இன்னுமே நம்ம இந்த டாபிக்குள்ளே டீட்டெயிலாக போகும்போது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னன்ற டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ நினைச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.